எல்லோருக்கும் வணக்கம். என்னடா எல்லாம் வாங்கி வச்சுட்டு முன்னாடி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? டிமார்ட்டுக்கு போயிருந்தேங்க. பிரியாக்கு வளைகாப்புக்கு நம்ம பலகாரம்லாம் செய்யணும் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யலாம், முடியாதது கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. அதே மாதிரி பிரியாவுக்கு வந்து பக்கெட்லாம் டிமார்ட்டில் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். வரும்போது நீங்கள் ஒரு 2 பக்கெட் வாங்கிட்டு வாங்கணும் அப்படின்னுச்சு. அப்புறம் வாட்டர் கேன் இதெல்லாம் வேணுன்றதுனால எல்லாமே போயிட்டு நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்தோம். நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்க்குதாங்க. அது என்னென்ன வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து 2 கட்டில் இருக்குது. அந்த 2 கட்டிலுக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நாங்கள் அந்த பெட்ஷீட் துவைச்சிட்டு 2 இருக்கும் துவைச்சி மாற்றி மாற்றி போடுவோம். அப்போ அது இது பார்த்தோன்னே நல்லா காட்டன், வெயில் காலம் நம்ம பிரியாவையே கூப்பிட்டு வந்தால் காட்டன் வேணும், கொஞ்சம் அந்த மாதிரி பாலிஸ்டர் அது மாதிரி கலந்தது தான் ரொம்ப ஹீட் ஆகிடும் அப்படின்றதுனால இது என்னுடைய செலெக்ஷனு, அது வந்து அப்பாவுடைய செலெக்ஷனு. இது வந்து சிங்கிள் கட்லு, ஒரு ஆள் மட்டும் தான் படுக்கலாம். அதுக்கு வந்து 166 ரூபாய். நல்லா இருந்தது, பியூர் காட்டனு, நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு பெட்டு கவர் இதை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இது வந்து டபுள் கட்லுக்கு 2 பேர் படிக்கிற மாதிரி கட்லுக்கு வந்து இது 399 ரூபாய். இதுவும் வந்து காட்டன். இது வந்து அப்பாவுடைய செலெக்ஷனு. இது நல்லா இருக்குது, இது அழுக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பியூராக காட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வெயில் இல்லைங்களா அப்போ, அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதில் வந்து டபுள்ன்றதுனால தலகாணி உரையும் வருது, 2 தலகாணி உரை வருது. அது தலகாணி உரையாது, பெருசாக இருக்கும்ல இதில் வர தலகாணிலாம். நம்ம வீட்டில் எல்லாம் தலகாணியெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். நாம தான் இதை பழசாயிடுச்சுன்னா பெட்டுங்கெல்லாம் அது பிரித்து நல்லா அடித்து அதுவே சின்ன சின்ன தலகாணியாக தைச்சிடுவோம். நாங்கள் இப்போ கொஞ்சம் பெருசாக தைச்சா சரியாக போய்டும். பெரிய தலகாணி தைச்சா தான் இந்த வரைக்கும். பெட்டு கவர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2மே பச்சை தான். இது நான் வாங்கினது, இது அப்பா வாங்கினது. இந்த பெட்டு கவர் 399 ரூபாய். இது வந்து 2 பக்கெட் வாங்கினாங்க, 2 ஒரே கலரில் வாங்கினேன். எனக்கு ஒன்று, பிரியாவுக்கு ஒன்று. சரி அப்படியே நம்ம கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அப்போ இந்த பக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், காரில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இதுவாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த பக்கெட் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 199 ரூபாய் ரேட்டு. நல்லா இருக்குது பக்கெட். அது குவாலிட்டி நல்லா இருக்குது, ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிறோம், ஆனால் அதே கம்பெனியாக வாங்கணும். நல்லா இருக்குது, அதனால தான் இதை வாங்கணும். நம்ம எப்படியும் ஒரு 3-4 வருஷம் ஆகிருக்கும். நல்லா கலர் கூட நல்லாவே இருக்குது, அதனால் வந்து இந்த பக்கெட் வாங்கணும். அப்புறம் பிரியா வந்து அங்கேருந்து டிமார்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், பிரியா உனக்கு ஏதாவது வேணுமா? நம்ம அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன், நான் என்னென்ன வேணும்னு சொல்லியிருப்பில்லையா லிஸ்ட்டு போட்டு அப்படின்னா. போதும் பிரியா, இப்போ ஒரு லிஸ்ட்டு சொல்லி போதும், நாங்களே நிறையா வாங்க வேண்டியது இருக்குது, கம்மியாகவே சொல்லி ஞாபகம் வருது அப்படின்னா. எனக்கு வாட்டர் கேனே இல்லை அப்படின்றதுனால ஒரு 3 வாட்டர் கேன், எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டர் கேன் வாங்கினேன். இந்த வாட்டர் கேன் வந்து 21 ரூபாய் ரேட். இது கோயம்புத்தூரில் தொப்பம்பட்டியில் இருக்கிற டிமார்ட்டுக்கு தாங்க போனோம். அதுதான் நம்ம வீட்டுக்கு பக்கம். நான் வந்து இந்த மாதிரி 2 நமக்கு எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு, ஒன்று வந்து கோல்டு வின்னரு, இன்னொன்று வந்து நெல்லெண்ணெய் எப்போவுமே ஸ்டாக் வச்சுன்னு இருப்போம். நம்ம தோசைக்கு பருப்பு பிடிக்கலாம். பிரியாவும் அதே மாதிரி தான் நெல்லெண்ணெய் அவங்க செப்காட்டினது அவங்க வீட்டு எப்போவுமே இருக்கும். அதனால் எனக்கும் வேணுமானதுனால 2 பாக்ஸ் வாங்கினேன். ஒன்று வந்து 69 ரூபாய். அதனால் அதுக்கும் வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கு. எண்ணெய் ஊற்றுறதுக்காக வந்து இதில் வந்து போட்டுக்குது, இந்த பட்டை லவங்கம் இந்த மாதிரிலாம் போடலாம்னு போட்டுக்கிறாங்க. நான் எண்ணெய்க்காக வாங்கினேன். இது வந்து 69 ரூபாய், 2 பாக்ஸ் வாங்கினேன். இது எல்லாமே வந்து பிரியாக்கு வாங்கினதெல்லாம் நான் இந்த டப்பாவில் போட்டு வைக்கிறேன். அப்புறம் இந்த டீ மக்குன்ற குளிக்கிறதுக்கு நல்லா டிசைனாக நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து 49 ரூபாய், 2 வாங்கினேன் நான். நமக்கு ஒன்று, பிரியாவுக்கு ஒன்று. எப்பாவது போனால் நம்ம அந்த மாதிரி காரில் போனால் இந்த மாதிரி தேவையானதெல்லாம் சொல்லு பிரியா, அவங்க போயிட்டு அங்கே வெளியெல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்றதுனால நம்மளே கொஞ்சம் வாங்கி போயிடுவோம். அப்புறம் இது வந்து ஏதாவது பழங்கோ அது இது போட்டு வைக்கலாம், எல்லாம் இந்த ஸ்டீல் தட்டில் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்குதுன்றதுனால இது 2 அந்த மாதிரி. இது வந்து 99 ரூபாய். இது இப்போ வந்து தேவைப்படும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுவும் 99 ரூபாய், ஆனால் 110 ரூபான்னு போட்டுக்குது. 110 ரூபா தானே இது, 110 ரூபாய். இது 2 வந்து பிரியாக்கு தான். இதெல்லாம் இது வச்சிடறேன், இதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு சேஃப்டி பண்ணி எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சிடணும் எல்லாமே. இது வந்து 3 பக்கெட்டுங்க. இது 3 இருக்குது, உள்ளுக்குள்ளவே 3 இருக்குது. 249 ரூபாய். கலரும் நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பிங்க் இருக்கும், இதே மாதிரி தான் பிங்க்கில் இருக்கும். சரி, இது எடுத்துன்னு போகிறோம் பிரியாவுக்கு. அப்போவே நம்ம செய்கிற பலகாரம் ஒவ்வொரு பாக்ஸில் ஒன்று ஒன்று உடையாமல், ஒரு தட்டு வடை முறுக்கு இது மாதிரிலாம் செய்யும் போது உடையாமல் இருக்குல்ல, அப்படியே பாக்ஸ்லேயே போட்டு பாக்ஸோடு இது போய் கிஃப்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்றதுனால இதை வாங்கினேன் நான். அப்புறம் கருப்பு உளுந்து வந்து பிரியா ரொம்ப நாளாக கேட்டுருந்துச்சு, எனக்கு கருப்பு உளுந்தில் கஞ்சி காய்ச்சி குடிக்கணுமா, அதனால் வந்து உளுந்து பவுட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோவும் போதுமா, அப்பப்போ செஞ்சுக்கலாம். இதுவே நம்ம அரிசியெல்லாம் கூட சேர்த்து செய்யும்போது நிறையா ஒரு நர்ஸ்லாம் போடும்போது, அதனால் இது வந்து கருப்பு உளுந்து வாங்கினேன். அப்புறம் திராட்சை,
முந்திரி, பாதாம் இதெல்லாம் வந்து நம்ம பலகாரம் செய்யறதுக்கு தேவையானது வாங்கியிருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, வெல்லம், ரவை, கடல மாவு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து கடலக்கா உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை இதெல்லாம் வந்து செய்யும் இல்லையா, முறுக்கு, சோமாஸ் இதெல்லாம் அதுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்படி ஏன்னா கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலாம் நம்ம எதுவுமே எந்த பொருளும் வந்து செஞ்சு வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறதா இருந்தாலும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே செஞ்சால் தான் அதுக்கப்புறம் 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றதால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், முடியாததை கடையில் வாங்கிப்போம் அப்படின்றதுனால இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். எப்பவுமே வந்து நமக்கு இப்போலாம் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நாள் ஆச்சு டிமார்ட்டில் வாங்கி நான் போட்டது. கொஞ்சம் காசு ஏன்னா ஒரே வாட்டி அமௌண்ட் வந்து 3000-4000 ஆயிடுதுங்களா. ஆனால் அப்பா என்ன சொன்னார், எதுக்கு அப்பப்போ போயிட்டு பக்கத்தில் தானே கடை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னுவார். இப்போ விசேஷன்றதுனால நம்ம வந்து இவ்வளோ வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து நீங்களும் டிமார்ட் போயிருப்பீங்க, இதெல்லாம் வந்து பொருளுங்கள்லாம் என்னென்ன ரேட்டு, என்ன கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்புறம் வளைகாப்புக்கு நம்ம இனிமேல் வந்து பலகாரம்லாம் செய்வோம். அது என்னென்ன பலகாரம் செய்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம் ஒருத்தருக்கு, ஒரு வாரமாவது இப்போது சீர் தட்டு வைக்கிறோன்னா பொருளுங்கள்லாம் வைக்கும்போது ஒரு மிக்சர் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் 1-2 நமக்கு முடியாதது கடையில் வாங்கிக்கலாம். முடிஞ்சதெல்லாம் எனக்கு வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நல்லா சுத்தமான எண்ணெயில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது ஒரு வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே நம்ம கடையில் வாங்கிட்டா அவங்க எப்போ செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. அப்புறம் 2-3 நாளே வந்து கெட்டுடும், செய்யும், ஒரு மாதிரி காரம் அடிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வீட்டில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக தான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நான் இதெல்லாம் எதுக்காக வாங்கினேன் முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வாரம் ஃப்ரீயாக கூட இருக்கணும். அங்கே வந்து அவங்க செக்கப் போன இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் சத்தான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும், கொஞ்சம் சுகரெல்லாம் இருக்கிறதுனால ராகியில் வந்து இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்ணும், சாதம்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த பழம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் வந்து இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்களாம். நான் சரி இதை வந்து நான் மதியமே வாங்க போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் வந்துட்டாங்க. எனக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே ஃப்ரீயாக ஃபோன் பண்ணிச்சு. சரி நம்ம போயிட்டு வந்து தான் செய்ய போகிறோம், அப்போ வந்து டைம் இருக்காது, நம்ம கிட்ட ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து செய்யறதுக்கு டைம் இருக்காது. அதனால் இன்றைக்கி வாங்கி எல்லாம் வச்சுட்டு நம்ம நாளைக்கு காலையில் போயிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து எல்லாமே போயிட்டு இன்றைக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் நிறையா விட்டு போயிருக்கோம், ஏன்னா இதுவே பத்தாதில்லை, தட்டு வருஷம் போது கொஞ்சம் நிறையா தான் நம்ம செய்வோம். அதனால் இதே பத்தாது, இது பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு இது பலகாரம் செய்கிறது கூட பெரிய விஷயமா தெரியல. போயிட்டு ஒரு வாரம் கூட இருந்துட்டு அதே மாதிரி போன வீடியோவில் அதுக்கு முன்ன வீடியோலலாம் கமெண்ட்டாக சொல்லியிருப்பீங்க, அம்மா நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பிரியா கூட இருங்க, பிரியாவை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி இங்கேயும் வந்து சில பேருக்கு சொல்லணும், அப்புறம் வீட்டையும் பார்க்கணும், அப்போ இது மாதிரியெல்லாம் எல்லாம் வாங்கணும். பிரியா அங்கே இருந்தாலும் நம்ம அங்கேயே போயிட்டு செய்யறதுக்கும் எண்ணெய் அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அங்கேயே கூட பண்ணிக்கலாம் எல்லாமே நினச்சேன். ஆனால் அங்கே எண்ணெய் அதெல்லாம் வீட்டில் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்க முடியாது, ஒரே சத்தம், அந்த எண்ணெய் மயக்கம் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேணாம், ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்ட்டு இருந்துட்டு ஒரு 2-3 நாள் மட்டும் முன்னே வந்து கொஞ்சம் நைட் பகல் கஷ்டப்பட்டு கூட நம்ம செஞ்சு எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாம் போய் இன்றைக்கி வாங்கி வந்துட்டு நாளைக்கு காலையில் வந்து நானும் அப்பாவும் கிளம்புறோம் ஊருக்கு போய் ஃப்ரீயாக போயிட்டு பார்க்கறதுக்கு. அப்படியே வழியில் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். சேலத்தில் வந்து ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் கேட்டால் ரொம்ப ரேட்டு, ஆனால் ரேட் அதிகமாக இருந்தால் கூட நல்லா வெயிட்டாக நல்லா குவாலிட்டியாக இல்லை. அதனால் அங்கே தான் வந்து ஸ்டீலுக்கெல்லாம் ஃபேமஸ் அப்படின்றதுனால நம்ம சேலம் ஸ்டீலுலாம் எல்லாருக்குமே தெரியும். போகிற வழியில் அப்படியே சேலம் டவுனுக்குள்ளே போயிட்டு பாக்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணதுன்னா சேலத்துக்குள்ளே போகலாம், அது பக்கம் நமக்கு அப்படி வந்துட்டு கூட 2 மணி நேரத்தில் வாங்கிக்கலாம். நாளைக்கு போகும்போது இதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதையெல்லாம் நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எதை பார்க்குறோம், இல்லை எதாவது பிடிச்சது வாங்குறோமா அப்படின்றத நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பிளாகாக பார்த்துக்கலாம். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டிமார்ட்டில் வாங்கின பொருளெல்லாம் நல்லா இருக்குமா, எப்படி இருக்குது, நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நான் வாங்கின ரேட்டுக்கும் உங்களுக்கு டிமார்ட்னா எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான் இருக்கும், நீங்களும் வாங்கியிருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ராவல் வீடியோவோட ஃப்ரீயாக போயிட்டு பார்க்கலாங்க.